ஃப்ளாக் ஏசிக் ஸ்டைல் நல்லா தான் இருக்குது. கிங்கே வாங்கிக்க பார்க்கலாம். ஓ சூப்பரு! யார் பிக் மாம்? பிக் மாம் தான் உனக்கு. பிக் மாமுக்கேவா? கொடி சிசி ஊட்டா அப்படியே நான் கொடி போடுறேன். அது பண்ணி காட் பண்ணிப்பேன். ஓகே கொடி வச்சுட்டு போச்சு நம்மளால. இங்கே எத்தனை தான் நீ இந்த இது வாங்கிக்கோ. சூப்பர்! ஏய் நல்லா இது ஃப்ரங்கி எங்கள் எப்படியோட என் கொடி பிடிக்குங்களா? ஓ அட்டா கடவுளே! பிக் மாம் எத்தனை தான் நீ வந்து வாங்குவேன் என் டாடி. சரி கொடிசி நம்ம ஜெயிக்கணும் வேறு. இதை காட் பண்ண இன்னும் 23 செகண்ட் இவ்வளோ காட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஓகே ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா உல்ட்டியோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் அந்த சில இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸாக முன்னாடி போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி பிகினிங்கில் உல்ட்டி சின்னதாக ஒரு எடிட் பண்ணிப்போம். அது எடிட்டிங்கும் ஒன்றும் இல்லை, சும்மா கட் பண்ணி அப்படி சீன்ஸில் போட்டு அது பாட்டு போட்டு அப்படி நான் பார்த்து கலந்து வச்சுக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சின்னு சொல்லுங்கள். ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கலாம், கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் நல்லா சொல்கிறீங்க. ஓகே வாங்க நம்ம பார்ட்டி போய் சப்போர்ட் பார்க்கலாம். கோர்ஸ் 157 81 லூஃபி 81 லெவல் தான். 700 அட்டாக் தந்துக்கிறோம், 145 டிஃபென்ஸ் தந்துக்கிறோம், 900 ஹெச்பி தந்துடும். ஸ்கில் ரெண்டுமே மேக்ஸு. சரி சப்போர்ட்டை பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக லீக் மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு உல்ட்டி பிடிக்கும்? அதாவது அவங்க எனிமி டீமில் இருந்தாலும் எத்தனை பேருக்கு உல்ட்டி பிடிக்கும் சொல்லுங்கள். நீ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு உல்ட்டி பிடிக்கும் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் பிடிக்கும். அது வந்து கவாயாக பண்ணோம். அவங்க பேசுகிற ஸ்லாங்கு, அந்த வார்த்தை, அந்த கூட பேஜ் ஒன் கூட நடந்துக்கிற விதம், அவங்க பாண்டிங் வரும் நல்லா தான் இருந்துச்சு. உல்ட்டி நல்ல கேரக்டர். எனக்கு ஒன் பீஸில் பிடிக்கும். கொஞ்சம் பவர்ஃபுல்லானதுக்கு சொல்லலாம். அனிமல் கிங்டம் பேர்ஸில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான சைட் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம் உல்ட்டி வந்து. ஓகே பாரு, எனிமி டீமில் நிறைய ரெட் எலிமெண்ட்டு. ஓகே இந்த நம்ம குக்கு பண்ணிடலாம் தான். நீங்கள் ரெட் எலிமெண்ட் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நம்ம 81 லெவல் தான் உல்ட்டி. நான் வச்சுங்க வெறும் 81 லெவல் தான். 700 அட்டாக் தான் தந்துக்கிறோம். ஸோ வெறும் அட்டாக்கே கூட தரலாம். நான் 1200 வரைக்கும் அப்புறம் இப்போ 80 லெவலில் கூட தரலாம். ஆனால் அது கொஞ்சம் மெடல் என்கிட்ட நல்லா இருக்கணும் அந்த மாதிரி. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இல்லையே. நம்ம டீமில் ஊட்டா வீட்டு ஊட்டா எம்இபி வேறு. ஓகே எங்கள் டீமில் 2 கிங்கு, ஒரு பிக்கு மாமும், கியர் 5 எல்லாருமே நல்ல எனிமிஸ் தான். யாருமே குறைச்சி எடை போடுவது எனிமி டீமில். கொஞ்சம் விட்டாலும் நம்மளை குக்கு பண்ணி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உல்ட்டி ஷோகேஸ் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் 81 லெவல் தான், அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது 81 லெவலில். ஆனால் ஐ திங்க் ஷி வில் டூ அவர் பெஸ்ட். லெட்ஸ் சி. ஓகே கியர் 5 டிஃபெண்டிங் போடுறான். ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? அப்போ என்ன? ஆனால் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. அதிகமாக தான் ஆயிடுச்சு. பிக் மாமுக்கு இங்கே அங்கே பறந்து போகிறான். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட் இந்த ஃப்ளாக் கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் ஓகே டேன் அங்கே யார் கிங் இருக்கிறான். உஷாராக இருக்கணும். ஸ்கில்லு நல்ல வேலை ஸ்நாக்ஸ் வந்து போயிடுச்சு. அந்த ஸ்கில் நம்மக்கிட்ட வரல. இன்னும் ஸ்கில் போடாமல் நானும் அடிக்கலாம். என்னை குறைச்சி அதை போட்டியா இந்த வாங்கிக்கோ. இதுக்கு வெறும் கையில் அடிக்கிற ஸ்கில் யூஸ் பண்ணாமல் அந்தளவுக்கு குறைச்சி அதை போட்டேன். கேப்டன் டாஜ் பண்ணிச்சு கொடி பிடிக்கிட்டேன். சூப்பர். ஒரு முட்டு அவ்வளோதான். சூப்பர். ஆனால் உல்ட்டி இது நார்மல் ஃபார்மே நல்லா இருக்குது. இந்த ஸ்கில் 2 தான் ஹைப்ரிட் ஃபார்மாக ஆக்குது. தனியாக ஒரு ஹைப்ரிட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் விட்டாங்கன்னா விடுவாங்களான்னு தெரில. ஏன்னா இவனுக்கு டெரைக்கு விட்டாங்க அது மாதிரி. ஆமாம் டெரைக்கு விட்டுக்கிறாங்க ஹைப்ரிட் ஃபார்ம். ஆனால் விட்டுக்கிறாங்க சில கேரக்டர்ஸ்லாம் ஹைப்ரிட் ஃபார்ம் தனியாக. உல்ட்டிக்கு விட்டாங்கன்னா கொஞ்சம். ஆனால் அந்தளவுக்கு ஹைப்ரிட் ஃபார்மில் ரொம்ப பண்ணல. ஆனால் பிக் மாம் ஒரு எங்கோட அடியை டேங்க் பண்ணியிருக்குது. அந்த ஸ்கில்ல நல்ல டேங்க் பண்ணியிருக்கோம். சரி இப்போ யார் அடிக்கலாம்? பிக் மாம் அந்த பக்கம் போகுது. பிக் மாம் கூட ஃபாலோ பண்ண பிக் மாம் சாங்ஸே வாட்ட பெஸ்ட் தான். ஆனால் பிக் மாம் கூட ஒரு நல்ல இஎக்ஸ் கூட சொல்ல முடியாது. ஸ்கில் ஒன்று போடுவான் நினச்சேன். அப்போ நினச்சேன் அவன் டாஜ் பண்ணும்போது அவன் கண்ணிச்சேன். இல்லை டாஜ் பண்ணிட்டான். அவனை டாஜ் பண்ண விட்டு அடிக்கிறோம் பார்த்தியா. இது கூட இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிட்டான். அவன் டாஜ் பண்ண விட்டு அடிங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. டாஜ் பண்ண முடியாது. ஏன்னா சில கேரக்டர்ஸ்கிட்ட கவுண்டர் இருக்கும். கவுண்டர் வச்சிட்டாங்கன்னா நம்ம காலி ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம ஆகணும். யாராவது இந்த சட்டன் பண்ணுவேன். இது வந்துட்டான் ஃப்ராங்கி. தனி மேலே வண்டி ஓட்டியும் போகிறான் அவன்.
விடக்கூடாது. இவன் சரியான ரன்னர். இவனும் தலைவலி பிடிச்ச ரன்னர். விட்டா ஒரே நிமிஷத்தில் மேட்ச் தலைக்குள்ள மாட்டிடுவான். 5 கோடி ஃபுல்லாக பிடிச்சிட்டு விடும். இவனுக்கு கேஷ்ல வாங்கணும். உனக்கு ஒரு ஹெட்ஷாட், அதாவது மண்டையில் அடிக்கணும் நம்ம. அதனால ஓகே. ஆனால் சூப்பருங்க. நான் நினச்சி பார்க்கல 81 லெவல் உல்ட்டி இந்த அளவுக்கு நல்லா நம்மளால் ஆட முடியும் சொல்லிட்டு. பிக் மாமர் யாரா கிங்கு கவனிக்கல. பிக் மாமர் பாருங்கள், ஃப்ரோசன் ஸ்டேட்டில் கொடி பிடிச்சி நிற்குது. இந்த ஹெட்பட்டு ஏங்க 5K வாங்க. ஐயோ 5K ஃபஸ்ட்டு இப்போ இருந்தால் 2வது கோடி விடுமோ 3வது கோடி விடுமோ தெரியல. ஃப்ராங்க் வந்துட்டான் விடக்கூடாது. இவரா யாரா நினச்சிட்டு கிங்கு எப்படி தெரியலையே. செவ டைம் கம்மியாக டோஃப்ளாமிங் எடுத்து காட் பண்ணலாம், ஜெயிக்க முடியாது. கொடி புஷ்டாங்கடா டேய். யாரா அந்த பிக்குமா பிடிக்கும் சாங்ஸ் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கலாம்ல. என்னடா அவ்வளோதானே முடிஞ்சிச்சிட்டா டே. மேட்ச் நல்ல கேம் பிளேடா டே. ஆனால் ஜெயிக்காமல் போயிட்டோமேடா டே. ஓரளவுக்கு டீசெண்டான கேம் பிளேடா டே. சரி விடு, என்ன இப்போ இந்த டீம் சரியில்லைப்பா. நம்ம ஓரளவு நல்லா தான் ஆடணும். சரி வாங்க பார்க்கலாம். எத்திங் கில்லு, எத்திங் கொடி, எத்திங் கார்டு பண்ணிக்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் ஆகுது. ஓகே பாருங்க 3 கோடி பிடிச்சிக்கிறோம். 5K நாட் பேட் உண்மையிலேயே. வெறும் 81 லெவலுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணால் கொஞ்சம் ஓவர் தாங்க. 81 லெவலுக்கு இது உண்மையிலே நல்ல யூனிட்டுங்க உல்ட்டி. அதுக்கப்புறம் கார்டு வந்து ஒன்று பண்ணிக்கிறோம். ஓகே, இது உங்களுக்கு கொஞ்சம் மனசக்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டட் 5K ஓகே. அட்டாக்கர் வேறு ப்ளூ எலமெண்ட் 81 லெவல் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உல்ட்டி இஸ் எ குட் யூனிட்ங்க என்னை பொறுத்த தெரியும். உல்ட்டி வந்து நம்ம அட்டாக்கர்ஸை தான் இன்னும் பிடிச்சின்னு ஏற்றுவா. ஓகேவா? அதனால் அட்டாக்கர்ஸுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா அட்டாக்கர்ஸ் அடிக்கும்போது இவளுக்கு நிறைய பஃப் இருக்குது. அது நான் ட்ரைட் பச்சு காமிக்கல. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரோ ஏன் ப்ரோ ட்ரைட்லாம் பச்சு காமிக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அது வெறும் சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட பரவாயில்ல. என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு. சரி அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் வீடியோ இழுட்டு அதிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரைட் எதுவும் பச்சு காமிக்கல. ஸோ அதனால தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ட்ரைட் படிக்கிறதுக்கு காரணம். ஸோ உல்ட்டி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல யூனிட், குறை எதுவும் சொல்ல முடியாது, நல்ல யூனிட் தான். ஆனால் இப்போ என்ன இப்போ கரண்ட் மெட்டாலாக இல்லை. ஏன்னா புது யூனிட்ஸ் விட ஆரம்பித்தாங்கன்னா அந்த புது யூனிட்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பழைய யூனிட்ஸ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்களோ, யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் மறக்காமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட்லேருந்து இன்னும் வீடியோஸ் போட ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இன்னும் சொல்ல போகிறோன்னா, நம்ம ஒரு சர்வர் டிஸ்கார்டில் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம். அதை எக்னின் சர்வர் தான். அதில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சர்வரில் கிவ்அவேஸ்லாம் நடக்கும். உங்களுக்கு நிறைய ஓபிபிஆர் அக்கௌண்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே கிவ்அவே அவங்க சொல்கிற ரெக்குயர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கிவ்அவே ஜெயிச்சாலும் உங்களுக்கு ஃப்ரீயான ஓபிபிஆர் அக்கௌண்ட், அது இஎக்ஸி இருக்கிற அக்கௌண்ட்ஸே கிடைக்கும். ஸோ அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. கிவ்அவே அதை ஒரு சர்வர் ஜாயின் பண்ணலாமல் கிவ்அவே ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் கலந்துக்கோங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற கம்ப்ளீட் பண்ணுங்கள். கிவ்அவே ஜெயிச்சுட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வாங்கிட்டு போயின்னே இருங்க. ஸோ அவ்வளோ சிம்பிள். இதுதான் கிவ்அவே ரூல்ஸு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சர்வர்ஸை பற்றி. ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டா, see you, bye bye.